श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एटावदे प्रकरणं कूटस्थदीप प्रकरणम्। अत्यंत सूक्ष्मமான ஆந்தரங்கிகமான சப்ஜெக்டிவாக இருக்கிற சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட்னு காமிச்சு அந்த சப்ஜெக்ட்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் சுவாமி வித்யாரண்யா விஷயம் ரொம்ப சப்ஜெக்டிவாக இருந்தால் கூட அது ஒரு ஆப்ஜெக்ட் உதாரணத்தோட இந்த பிரகரணம் தொடங்கியிருக்கார். கடந்த வாரம் நம்ம அதில் முதல் 2 ஸ்லோகங்களும் பார்த்தோம். அதனால வேறு வழியில் ஆப்ஜெக்ட்னு காமிச்சு தான் சொல்லி தரணும். கடந்த கிளாஸில் சொல்லி கொடுத்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன, இனிமே பார்க்க போகிற சில ஸ்லோகங்களுக்கு கூட புரிஞ்சுக்கிறதுக்காக குழந்தைகளுக்காக ஒரு டயக்ராம். சரியா? இதுதான் உதாரணம் எடுத்துட்டு அங்கே விவரிச்சிருக்காரு. ஆனால் இதே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, என்னை மூஞ்சி பார்க்கணும், அப்பப்போ நான் சொல்கிறதையும் கேட்கணும். மேலே எதிர்க்கும் சூரியனுடைய பிரதிபிம்பம், பிம்பம், சூரியனுடைய பிம்பம் அது எல்லா இடத்திலும் பிரகாசிக்க செய்கிறது. அப்படி எல்லாத்திനും பிரகாசிக்க செய்கிறதுனால அதுக்கு பேர் சாமானிய வெளிச்சம். சாமானிய வெளிச்சம், காமன். சரியா? காமன் அதை எல்லாத்தினையும் தெரிவிக்கிறது. ஆனால் அந்த சூரியத்துடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு கண்ணாடி காட்டிட்ட எந்த சுவர் மேலே சூரியனுடைய வெளிச்சம் ஆல்ரெடி காமனாக உளுந்திருக்கு, அதே சுவர் மேலே நம்ம அந்த கண்ணாடியோடைய பிரதிபிம்பத்தினை கூட உளுற மாதிரி காட்டுறோம். இதுதான் உதாரணம். அப்போ கண்ணாடினால் பிரதிபலிக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு விசேஷமான பிரகாசம், ஸ்பெசிஃபிக். இங்கே நான் இதுதான் உதாரணம். சூரியனை கண்ணாடி, சூரியனால் ஏற்படுற ஒரு வெளிச்சம் கண்ணாடினால் இன்னும் தனியாக சின்னதாக குறிப்பாக விசேஷமாக ஸ்பெசிஃபிக்காக அதே இடத்துல உளுற பிரதிபிம்பம். ஸோ இங்கே வைட்டாக காணப்படுற இது எல்லாமே கூட சூரியனோட வெளிச்சம்னு நினச்சிக்கோங்க. இது ஒரு சுவர் மாதிரி பாவிச்சுக்கணும். இப்போ இதில் இப்படி முதல் ஸ்லோகத்தில் இதுதான் ஆரம்பித்தார். அப்புறம் 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணாடி எத்தனையோ இருக்கலாம், பல வகையான கண்ணாடிகள், பல நம்பர், பல வகையாக இருக்கலாம், பல நம்பர். அநேக தர்ப்பண அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் அநேக தர்ப்பண தீப்தி நாம். ஸோ இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி. நான் சும்மா ஒரு 3 போட்டிருக்கேன்.
அதனால தான் அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக பளிச்சுன்னு தெரியறது. பொதுவாக நம்முடைய அட்டென்ஷன் வந்து எது விசேஷமாக பளபள பளிச்சுன்னு தெரியுறதோ அது மேலே தானே திருஷ்டி போகும். அதனால தான் எங்கெல்லாம் அப்படி ஒரு ஸ்பெஷல்னா உடனே நமக்கு ஒரு அட்ராக்ஷன், விசேஷம் வேணும். இன்றைக்கி கோவிலில் விசேஷம், அவங்க வீட்டில் விசேஷம், எல்லாம் விசேஷம். இன்றைக்கி டிவியில் விசேஷம், ஸ்பெஷல். என்ன அந்த ஸ்பெஷல்னு பார்க்குறதுலையே நமக்கு பழக்கம். ஸோ அதே மாதிரி இந்த லோகத்தில் இப்போ இங்கே இந்த சுவர் மேலே பார்க்கும்போதும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத பளிச்சுன்னு தெரியறது. இப்போ இங்கே 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா அவர், சரிப்பா பளிச்சனாக இருக்கிறதுனால விசேஷமாக இது பார்க்குறேன், நீ அது எத்தனையோ பிரதிபிம்பங்கள் இருக்கலாம். இந்த பிரதிபிம்பம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு நடுவில் இந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனுக்கு இந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனுக்கு நடுவில் இங்கே கேப் இருக்கா, அங்கேயும் கேப் இருக்கா? சப்போஸ் இப்படி ஒரு 10 கண்ணாடி வச்சாச்சுன்னா அங்கே 10 பிரதிபிம்பம் ஏற்படுறது. ஆனால் கேப்பு 9 தான் இருக்கும். பொதுவாக சப்தஸ்வரங்கள் எவ்வளவுன்னு சொன்னால் சாரி காமா பத நீசா, ஏய் ஓகே எவ்வளோ அது சொல்லுன்னா 8ன்னு சொல்லுவான். ஏன்னா கணக்கு பண்ணிட்டேன். 8 இல்லை, அது 7 தான். முதல்ல சொன்ன சாதா மேலேயும் இன்னொரு வாட்டி சான்னு சொல்லிட்டுருக்கேன். சா 1 தான். அதனால் 10க்கு நடுவில் கேப்ஸ் கணக்கு பண்ணால் 9 தான் இருக்கும். சரியா? அப்போது இந்த பிரதிபிம்பங்கள் ஒரு மீடியம் மேலே ஆதாரப்பட்டிருக்கு. இந்த விசேஷ வெளிச்சம் அதில் அது 2த்து மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. அது ஒரு மீடியம் இருக்கணும், மீடியம் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, அசல் பிம்பத்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு. சூரியனோட வெளிச்சம் இருந்தால் தான் இங்கே இது வேலை செய்யும். ஸோ 2த்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு. ஆனால் இது எதுவுமே 1 எடுத்தாச்சு, 2 எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நடுவில் காமன் வெளிச்சம் இருக்கு. சரியா? இதை எடுத்தாலும் அந்த காமன் வெளிச்சம் அப்படியே இருக்கு. ஸோ தாசாம் அபாவே அப்படி பிரகாசத்தை. தாசாமன்னா இந்த பிரதிபிம்பங்கள் இல்லைன்னா கூட அந்த காமன் லைட் வந்து எப்பவுமே இருக்கு. இதுதான் உதாகரணம். சரியா? அப்புறம் மறுபடியும் காட்டுற சார்ட்டை. இங்கே வரைக்கும் நல்லா தான் புரியுது சார். ஆனால் அது மேலே என்னமோ ட்ரா பண்ணிங்க, அது அப்புறம் சொல்கிறேன். அது அடுத்த லெசனுக்காக ட்ரா பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து உதாகரணம், திருஷ்டாந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து தார்ஷ்டாந்தம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க சார்? நீங்கள் என்னதான் கன்வே பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, நீ யாருன்னு சொல்கிறதுக்கு. அவ்வளோதானா? நீங்கள் என்ன புதுசு ஏதோ சொல்லுறீங்க? அவ்வளோதானா? அதுதான் தெரியல. ஃபன். ஆச்சரியம் என்னன்னா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் கடலுக்குள்ளே போய் ஹோட்டலு கட்டி அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றான் நம்ம துபாயில். என்னென்னமோ தேடி நோண்டி போய் அது பார்த்து இது பார்த்து அது என்ன இது என்ன. நீ யாரா சில எதுக்கு இந்த நோண்டுற பிஸ்னஸ்ஸு? அப்படி இது யாரும் சாஸ்திரம் கேட்கறது, கடவுளே கேட்குறாரு. நான் இந்த உலகத்தில் ஒன்று எதுக்கு அனுப்பிச்சானே தெரியுமா? இந்த சரீரம் வச்சு நீ என்ன பண்ணணுமோ தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் என்ன வாழ்கிற நீ? உனக்கு ஜந்துக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அதனால் நீ யார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா?
இது தமிழ்லேயே இப்படி சொன்னால் இல்லை ஹூயாமைன்னா உடனே நமக்கு திருவண்ணாமலை ரமண மகர்ஷி ஞாபகம் வருவார். உபனிஷத்துக்கு ஞாபகம் வரணும். உபனிஷத்தில் இருக்கிறது அவர் அது மட்டுமே பிடிச்சிட்டு அதே சொல்லிட்டு அதே அதனாலே அவர் ஜீவன் முக்தன ஞானியாக வாழ்ந்தார். நிறைய பேருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. தத்துவமசி இது திருப்பி படிச்சுக்கணும். துவம் தத்து, யூ ஆர் தட். தத்து அங்கே தட் இஸ் யூன்னு சொல்கிறது உபனிஷத்து மகா வாக்கியம். பட் நீ தானே முக்கியம், நீ தானே என்கிட்ட வந்த, ஏதாவது சொல்லித்தாங்கன்னு நான் உனக்கு தானே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீ அது சரி. 2 பதங்கள் இருக்கு. இதில் முக்கியமாக இந்த நான் நீன பதம் தான் முக்கியமாக இருக்கு. அது ஒழுங்க தெரிஞ்சுக்கணும், அது என்ன நிஜமா. சப்போஸ் தாஷ்டாந்தம் சப்ஜெக்டிவ், பியூர்லி சப்ஜெக்டிவ். அதுதான் 3வது ஸ்லோகத்தில் 2 ஸ்லோகங்களுக்குள்ளே நான் இது சொல்லியிருக்கேன். அந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு 3வது ஸ்லோகம் படிங்கோ. சிதாபாச விசிஷ்டானாம் ததா நேகதியாமசௌ சந்திம் தியாமபாசம் பாவஞ்ச சந்திம் தியாமபாவஞ்ச பாசயத் பிரவிவிச்யதாம். இங்கே வேறு எந்த இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் உடனே சிதாபாசம் அనే வேர்டுன்னு கொண்டு வர்றாரு. அப்படின்னா இது பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ப்பா. ஓகே, இதுக்கு முன்னாடி உனக்கிட்ட பேசினது தான் அந்த மகா வாக்கிய விசாரம் சிதாபாசம் பற்றி. அப்புறம் கூட்டஸ்தமனி கூட உனக்கு ஆல்ரெடி விவரிச்சிருக்கோம் 3வது அத்தியாயத்தில். ஸோ அதனால் ஆனால் இப்போ மறுபடியும் ஏன் விவரிக்கிறீங்கன்னா வேதாந்தத்துடைய உபனிஷத்துடைய மொத்தம் சாராம்சம் கடைசியில் அசல் என்ன, இதுதான் எனாலிசிஸ், இதுதான் சிந்தனை. அது வெரி வெரி சப்ஜெக்டிவ் சட்டில். அதனால கொஞ்சம் சிரமம், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். பாகவதத்துடைய சம்ஸ்கிருதம் எப்படியோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த வித்யாரண்ய சுவாமியோடைய ஸ்டைல், அவருடைய அந்த சம்ஸ்கிருதமாவது ஸ்லோகங்களாவது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எவ்வளவோ சூக்ஷ்ம புத்தி, கிரகண சக்தி, மெடிடேட்டிவ் கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்ட் இருந்தால் புரியும். ஸோ முயற்சி பண்ணுறோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. தொடர்ந்து ஸ்ரவண அபியாசம் இருக்கிறதுனால நமக்கு புரியும். தொடர்ந்து இத்தனை அத்தியாயங்களும் கண்டினியூஸாக கேட்கறதுனால புரியும். ஸோ இதுதான் செய்ய வேண்டிய சாதனை. வெளியிலோ கிடையாது சாதனை, சப்ஜெக்டிவ், பியூர்லி சப்ஜெக்டிவ். இதோட டெப்த்து தெரியணும். இது நல்ல தரோவாக கிளியராக புரியணும்னு சொன்னால் ஐ ஹாவ் டு ட்ராப், கிவ் அப் எவ்ரிதிங்ன்னு அர்த்தம். வேறு எதுக்கும் மனசுன்னு போக விடலை. வேறு எந்த சாதனை அது இதுன்னு சொல்லிட்டு மனசுன்னு போக விடலை. அப்படி இருந்தால் தேர் இஸ் எ சான்ஸ். ஏன் காரணம்னா சூக்ஷ்மத்துக்கு போகணும்னு சொன்னால் ஸ்தூலத்தனை விடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ என்ன சொல்கிறாருன்னு இந்த 3வது ஸ்லோகத்தில்
அந்த முந்தாவது ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இது சொல்லணும். எப்படி அங்கே இங்கே ததானே வார்த்தை இருக்கு முதல் வரியில். இங்கே ததான்னு சொல்கிறாருன்னா அதே மாதிரி அப்படின்னா எந்த மாதிரி? யதானேது அங்கே இருக்கு. அங்கே யதானே வார்த்தை அங்கே இல்லை பாருங்க. இதுதான் கஷ்டம். எங்கே கொஷின் வருது எங்கே பதில் சொல்கிறேன்னு கூட சொல்ல மாட்டார். நிறைய வாட்டி பார்த்தோம் இல்லையா? நம்ம தான் இதுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது, இதுலேயே பாதி கேள்வி பாதி பதிலனே இங்கே சொன்னா தவிர நீ அப்படி படிச்ச தெரியாது. அப்போ என்ன படிக்கணும்? அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருக்கிற முதல் வரினி யதா அநேக தர்ப்பணாதி தீப்தினாம் பகுசந்திஷு. எப்படி அநேக தர்ப்பணங்களுடைய பிரதிபிம்பங்கள் காணப்படும் போதோ அதுக்கு நடுவில் இருக்கிற சந்தின்னு இந்த கேப்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கேப் இருக்குல்ல, இப்போ வேறு நிறைய கேப்பு வச்சு உட்காருங்கோ, நிறைய இடம் விட்டுட்டு நில்லுங்க. தெரியல பஸ்ஸில் எல்லாம் மக்கள் எப்படி போகிறாங்கன்னு. ஃப்ளைட் அவனு உனக்கு தனி சீட்டு தர பணம் கூடன்றான். ஸோ யதா அநேக தர்ப்பண தீப்தினாம் பகு சந்திஷு. புரிஞ்சிச்சு இல்லையா? ததா இங்கே தான் அது ததா அநேக தியாம் அநேக சிதாபாச. மூணாவது ஸ்லோகம் முதல் வரை அநேக ததா. அதே மாதிரி அநேக அநே வார்த்தைங்க இல்லை. ஓகே இருக்கு ரெண்டாவது பாதியில் இருக்கு. ததா அநேக சிதாபாச விசிஷ்டானாம் தியாம். இப்போதான் புத்தி நம்ம புத்திக்கு உள்ள அநேக தியான்றாருன்னா பல பேருடைய புத்தி பற்றி சொல்லலை, பல பேருடைய ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் பற்றி சொல்லலை. நம்ம புத்திக்கு உள்ளே கூட ஒரு வாட்டி எப்பப்பெல்லாம் ஒரு எண்ணம் ஒரு தாட் உருவாகிறதோ அந்தந்த ஒரு எண்ணத்துக்கும் ஒரு தனிப்பட்ட சிதாபாசம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும். ஆனால் அப்படி நடக்கிறதனே கவனிக்க முடியாத அளவுக்கு சூப்பர்சானிக் ஸ்பீடில் நம்முடைய எண்ணங்கள் அந்த சிதாபாசம் அப்படி காட்டுறது, அதுக்கப்புறம் உடனே அது ஹைலைட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, இது அதி வேகமாக நடக்கிறதாமா. அந்த விஷயம் வரும் அப்புறம். அது ஆக்சுவலி அது ஒரு மெயின் டாபிக் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு. பட் இங்கே இப்போது சிம்பிளாக ஸோ சிதாபாசம்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆர் சி எங்கே புத்திக்குள்ள அநேக தியாம். இங்கே அநேகமனே வார்த்தனை வேறு ஆளுனுக்கு எடுத்துக்க வேண்டாம், அதுதான் நமக்குள்ளே. சரி, இங்கே தியாமன்னா பல எண்ணங்கள்னு எடுத்துக்கோங்க. ஒரே புத்திக்குள்ளே தானே பல எண்ணங்கள் வருதில்லை, பல எண்ணங்கள். த நாலேஜ் அபவுட் த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள் எல்லா விஷயங்களுடைய சமாச்சாரம், நாலேஜ். ஸோ சிதாபாச ததா சிதாபாச விசிஷ்டானாம். அந்த ஸ்பெசிஃபிக் சிதாபாசத்துடைய அநேக தியாம் சந்திஷு, அதே அங்கே மாதிரி இங்கோட வார்த்தை இருக்கு. ஓகே, அப்படின்னா எனக்கு ஒரு கிளிப் தாட், பாட் தாட், அதான் சொன்ன அநேக தியாம் சந்திஷன்னா
அநேக பேருக்கு இருக்கிற புத்திக்கு அவங்களுக்கு எனக்கு நடுவில் கேப்னு எடுத்துக்கூடாது. என புத்திக்குள்ளேயே எனக்கு தெரிகிற பல வஸ்துகளுக்கு நடுவில் கூட அந்த வஸ்து தெரிஞ்சாலும் தெரியலன்னா கூட ஒரு எண்ணம் உருவானாலும் அந்த எண்ணம் திரும்பி காணாமல் போனாலும் இன்னொரு எண்ணம் உருவாக்குறதுக்கு இந்த நடுவில் எவ்வளோ கொஞ்சமோ சிசிரோ பிசிரோ கேப் இருக்கு. அதனால தான் சாதனையில இந்த கேப்புன்னு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கறது செய்கிறதுனே தான் மெடிடேஷனு ஜபம் இது எல்லாத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம். இந்த கேப் இன்க்ரீஸ் பண்ண எண்ணங்களும் குறைஞ்சாயிடும். அப்போதான் நமக்கு காமனாக பிரகாசிக்க செய்கிற எல்லாத்தையும் என்னுடைய நிஜஸ்வரூபம் கூட்டஸ்தமனி எனக்கு நல்ல தெளிவாக தெரியும். அதனால தான் சிரமம் எல்லாம் எங்கன்னா இந்த மனசில் வர அநேக எண்ணங்கள்னு குறைச்சிக்கோ. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட லைஃப் ஸ்டைலு உன்னுடைய இன்டராக்ஷன் இதெல்லாம் இருக்கணும். அது தினந்தோறும் கொஞ்சம் ஒரு சமயம் ஒதுக்கி வச்சு அப்படி பண்ண அதே ஞானம் இல்லை, அதே உனக்கு வழிகாட்டும். இட் வில் ஷோ த வே. அப்புறம் நீ போகணும் கூட்டஸ்தானி உன்னுடைய நிஜஸ்வரூபம். இப்போ கேள்வி கேட்குறோம் சிம்பிளாக. நம்ம எல்லோரும் இந்த உதாரணத்தில் காட்டின மாதிரி இந்த காமன் லைட்டாக இல்லைன்னா இந்த விசேஷமாக பிரதிபலிக்கிற லைட்டாக நம்ம நிஜமா நாம் நிஜமாக யார் நிஜமாக சொல்லுங்க. ரெண்டு இருந்தன்னா அப்புறம் துவைத்தம் வந்துடும் இல்லையா? அப்போ எதுக்கு அத்வைத்தம் படிக்கிறோம்? ஓகே, இந்த லைட் பிஸ்னஸ் விட்டுடுங்க. நீங்கள் சிதாபாசமா, நீங்கள் கூட்டஸ்தமா, நீங்கள் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸா? மாதிரி இதையும் இருக்கு சார். அப்படி அது இருக்கிற மாதிரி இருக்கு. தட் இஸ் ஓன்லி வியாபகாரிகம் இருக்கிற மாதிரி, ஆஸ் தோ எக்ஸிஸ்ட் நத்திங். அது சத்தியமே இல்லை, உண்மை இல்லை, அதுதானே. அப்போது ஆனால் நம்மளுடைய அட்டென்ஷனே அந்த கூட்டஸ்தன் மேலேக்கு போக மாட்டேங்குது. நிஜமாக நான் யாருன்னு ஏன் தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா இதோ இந்த காமன் லைட்டு யாரும் கவனிக்கிறதே இல்லையே. அந்த காமன் லைட் இல்லைன்னா சரி இதெல்லாம் வராதுன்னு தெரியும், ஆனால் கவனிக்க மாட்டோம். அப்போ அது தவறு தானே. யார் பண்ண சொன்னாங்க அந்த மிஸ்டேக்? நம்ம மிஸ்டேக் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் வரல ஆன்சர் வராது. அதனால தான் லோகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டா நான் கூட்டஸ்தம், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். அப்புறம் அதை எப்படி ஏக்கம் நித்தியம் சத்தியம் சாரம் அதெல்லாம் சொல்லுவோம். நிறைய பெரிய ஒரு பாட்டை பாடுவோம். முதல்ல ஒத்துக்கோ, என்னாகும் தெரியுமா? பிரச்சனைகள் எல்லாம் இல்லவே இல்லையே. த ப்ராப்ளம்ஸ் வில் டிசால்வ். அதுக்கு தான் படிக்கிறோம், அதுக்கு தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். சரி, இங்கே அப்படி சொல்லி அநேக ஸோ சப்ஜெக்டிவ் நம்மக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு அப்போது உனக்கு நல்லா தெரியணுமே, பிரவிவிச்சதாம் நல்ல பிரித்து ரெண்டுத்தையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி, ஆமாம் இது சும்மா கொஞ்சம் அப்படி காட்டுறதே போகிறது இல்லையா? எல்லா எண்ணங்களும் வருதா போகிறதா? வருதே வரும் போகும். அந்த எண்ணங்களில் காட்டுறது முதல் சிதாபாசம்தான் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறது. இந்த சிதாபாசம் அது
மனசு மூலமாக கண்ணு மூலமாக வெளியில் அப்படி போய் இந்த ஆப்ஜெக்ட் காட்டின உடனே என்ன நடக்கும் தெரியுமா? அவ்வளோ நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. என்னாச்சு? புத்திக்குள்ள பிரதிபலிக்கிற அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் சிதாபாசம் மனசு மூலமாக கண்ணு மூலமாக வெளியில் வந்து இந்த கிளிப்புன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிச்சு. இது வந்து ஒரு தாட்டுக்கு நடக்கிறது. அதனால தானே அவன் எடையனன்னு சொல்லி அப்புறம் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா 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 அந்தரே அங்கனாம் ராசலீல. அங்கே ஒரு கோபிக்க ஒரு எண்ணம். ஆமாம். ஆனால் ரெண்டு எண்ணத்துக்கு நடுவில் எடையனா நிற்கிறானாமா. அப்போ என்ன இதுக்கு ராசலீலன்னு தத்துவம் சொல்கிறது தானே. ஆனால் நம்ம தாண்டியான்னு சொல்லிட்டு ஒரே குதி சரி குதி பரவாயில்ல. அதுக்கப்புறமாவது 50-60 வருஷத்துக்கு அப்புறமாவது உட்காரணம் இல்லையோ. சரி, இப்போ அடுத்த அநேக ஜன்மங்களுக்கு அப்புறம் உட்காருவாங்க. கொஞ்சமாவது நெருங்கி வந்த அப்புறம் வருவேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிற மாதிரி தானே. அப்படி சொல்லி தியாம் தியாம் அபாவம் ச. தியாமன்னா இந்த எண்ணங்கள் ஒரு தாட் இல்லை. அது இல்லைன்னா கூட, இந்த பிரதிபிம்பம் இல்லைன்னா கூட இந்த சந்திஷு பாசயத், அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கு. ஏதாவது தெரியும் போதும் உனக்கு தெரியறது, தெரியாததையும் உனக்கு தெரியறது. அப்போ தெரியறது தெரியாததானே, இது ரெண்டுத்தனையும் தெரிஞ்சுக்கிறது எப்படி? இந்த காமன் லைட் இருக்கிறதுனால தானே. அதனால தான் தெரியறது தெரியாததானேது சும்மா இது ஒரு வேஷம், ட்ராமா தான். இந்த அதுக்கு ஒரு ஜீவனன் பேர் கொடுத்துட்டு இந்த சிதாபாசனைக்கு சொல்லி, அதனால தான் இந்த என்டையர் வியாபகாரிக பிரபஞ்சம் ஜகத்து சத்தியம், இந்த வியாபகாரிக சத்தியம் உடம்பு மனசு இது எல்லாமே மித்யா. அதில் சத்தியமே கிடையாது. இன்னொன்று சொல்லட்டுமா? சரீரம் மனசு வச்சுக்கிட்டு சுகமாக இருக்க முடியாது అనేది நம்ம எல்லோரோட அனுபவம். சரீரமும் மனசு வச்சுக்கிட்டு ஏதோ சுகமான நீ என்னன்றோ கம்ஃபர்ட் ரக்ஷண வாட் எவர் யூ சே ஆர் ஆனந்தம் అనేది இருக்க முடியாதనేది நம்ம எல்லோரோட அனுபவம். தூக்கத்தில் ஆனால் படாத பாடெல்லாம் வந்து இந்த ரெண்டுத்துக்கு தான். இதுக்கு சுற்றி தான் பெரிய கதை. இல்லாததுக்கு போய் பெரிய கதை. குழந்தை பிறக்காத ஒரு அம்மா அவங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி அவங்களுக்கு ஜாதகம் ஏது, அவங்கள பற்றி கதை சொன்னால் எப்படி இருக்கும்? கதை சொல்லலாம், என்ன இருக்குது அதில்? குழந்தைக்கு அது கதை தான். பிறக்காத குழந்தைக்கு ஜாதகம் ஏதுன மாதிரி எங்கே இந்த ஜீவ இந்த கதையில் இப்போ புரியுறதா? எவ்வளோ சிரமப்படுறோம் ஒன்றும் இல்லாததுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். இதுதான் அஜ்ஞான கிரந்தி. ஸோ அதனால் உதாரணத்தில் சொன்னதே உனக்கு அப்ளை பண்ணால் அப்போ நீ அங்கே இருக்க. இங்கே அபாவம் அనే வார்த்தை அது கொஞ்சம் சொல்கிறேன். அபாவம்னா எப்போ அபாவம்? எண்ணம் இல்லாமல் நினைவுலோ எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு.
கனவுலும் எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு. எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிற கேப்புன்னு நீ கவனிக்கலாம். எண்ணமே இல்லாத ஒரு நிலை இருக்கு. அபாவம் இங்கே வந்து நாட் ஓன்லி இன் திஸ் கேப், தூக்கம் అనేది கூட உனக்கு ஒன்றும் அனுபவப்படுறது. அப்போ அங்கே எண்ணமே தியா, அந்த விருத்தியே இல்லை. ஆனால் நீ இருக்குல்ல, அதுதான் அபாவம். அப்படின்னா ஜாகிரத ஸ்வப்னத்திலோ இதெல்லாம் காணப்படுறது. ஆனால் நித்ரையில் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை. அபாவமாயிருக்கும் போது கூட அந்த அபாவத்தினை அங்கே இல்லைனேது யாரு பாசிக்கிறான், யாரு தெரிஞ்சுக்கிறான், யாரு பிரகாசிக்க செய்கிறான். நீங்கள் நம்ம ஏதோ சொல்லுவோம் அங்கே ஒன்றுமே இல்லை, சூன்யமாக இருக்கு. ஓகே, சூன்யம் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சது? அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ அப்போ இங்கே அங்கே ஒன்றும் இல்லைன்னா சிதாபாசத்துடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல், அதுதான் எக்ஸாம்பிளில் சொல்லிட்டோம், இந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் இல்லாமல் கூட காமன் லைட் இருக்கு. அதே மாதிரி தான் கனவு இருந்தானோ இல்லைன்னானோ, நினைவு இருந்தானோ இல்லைன்னானோ, தூக்கம் கூட வந்து போனாலும் சரி சரி, தூக்கமே எடுத்துக்கிறோம், அங்கே எண்ணமே இல்லை. இல்லை, எது எந்த எண்ணம் இல்லை. இப்போவே அந்த பாயிண்ட்டும் கேட்ச் பண்ணுங்க. எந்த எண்ணம் இல்லாதனால சுகமாக இருக்கு சார். அப்போது மனசு இல்லாமல் இருந்த சுகமாக இருக்குன்னு ஒத்துக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ண அந்த மனசுன்னு எப்படி ஏந்திரிச்ச திரும்பி வருதே, ஏந்திரிச்ச திரும்பி வருது. அதனால தான் அந்த மனசு எப்படியாவது அடித்து போட்டு வதக்கணும்னு தோணுமா, அதனால என்ன பண்ணுவான், ட்ரக்கு போட்டு அடங்கு, குடி, அடங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு டிவி காட்டிட்டு சும்மா இருப்பாது. அது நீ கொடுக்க கொடுக்க அது இருக்கவே மாட்டேன். இப்போது என்ன சார் எல்லாம் என்னென்னமோ காலையில் உதாரணம் குடிக்கிறது, ட்ரக் இதெல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் எல்லோரும் அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணுறவங்கள பார்த்தேன். இவ்வளோ பெரிய விஷயம் வேண்டாங்க, சின்ன அடிமை ஆல்சோ, சின்ன எடிக்ஷனு கூட போதும். அவங்களுக்கு ஏதேதோ ஒரு சின்ன சின்ன எடிக்ஷன் இருக்குது, அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நியூஸ் பேப்பர் கிட்டேருந்து காஃபி கிட்டேருந்து ஆரம்பித்தேன். அது சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஏதோ ஒன்றாவது நமக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன் அது என்னதான் பண்ணுறது ஒன்றுன்னா இதுதான், இந்த மனசுன்னு எப்படியாவது அது செய்கிற என்னது, அது போடுற சப்தம், அது குழந்தைய நச்சு நச்சுன்னு அழுந்துட்டே அம்மா பிடிங்கிட்டே இருக்கும் பாருங்க, அப்படி தான் இது. அது கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நீ கொடுத்துட்டே இருந்தால் அது அடங்கவே அடங்காதாமா, அக்னியில் ஊத்துற ஆஜ்யம் மாதிரி. ஸோ அதனால ஒரு உதாரணம் அபாவம்னா நித்ரை. ஆனால் இன்னும் ரெண்டு சொல்கிறேன். இன்னொன்று வந்து இந்த சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது. புரியுறதா? எங்கே சைலன்ஸு? கண்கள் மூடி உட்கார்ந்துட்டு நம்மளே மந்திரம் நாமம் சொல்லி ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம். எத்தனை வாட்டி நான் சொன்னேன்? நீங்கள் 3 வாட்டி கேட்டீங்க, நீங்களும் 3 நீ ஏன் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னா ஒன்றுக்கு நடுவில் அது சொல்லாதனால அங்கே சைலன்ஸ் இருக்க, அபாவம், சப்தத்தோடைய அபாவம் இருக்கிறதுனால அது நான் என்ன பண்ணேன், கணக்கு பண்ணிட்டேன். இப்படி தான். ஆனால் முதல் ஸ்ரீராமுக்கு ரெண்டாவது ஸ்ரீராமுக்கு சம்பந்தமே இல்லை.
முதல் எண்ணத்துக்கு அடுத்த எண்ணத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு எண்ணம் ஒரு சிதாபாசம் அப்படி ஜெலக்குன்னு காமிக்கிறது, அது டிஸப்பியர் ஆகிறது. ஆனால் இப்படி பிரிஞ்சு 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 கோடானு கோட்டி எண்ணங்களை ஒரு நாள் இல்லை இருக்கிற இந்த துண்டு 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 மொத்தத்தினை கொண்டு வந்து சேர்த்து இல்லாத நானே ஒரு இமேஜினரி கண்டினியூட்டினி கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் அஜ்ஞான அபிமானம். அது இல்லவே இல்லை. இது எப்படி கண்டினியூட்டினி கிரியேட் பண்ணுறேனே இல்லை. இந்த கேள்வி கேட்டால், நேற்றுக்கு ஒரு கனவு பார்த்தேன், இன்னைக்கு ஒரு கனவு பார்த்தேன். நேற்றுக்கு கனவு பார்த்த அந்த ட்ரீமரே தான் அப்புறம் இன்னைக்கும் இந்த கனவுக்குள்ள அதே ட்ரீமரா? அப்போ கனவு ஒரு வாட்டி பார்க்கும்போது தனித்தனி கனவு காண்றவனாக இருக்கும்போது நினைவுன்னு மட்டும் ஏன் அதே ஆள்லன்னு நீ எந்த அதாரிட்டியோட சொல்கிறேன்? ரொம்ப சட்டில் பாயிண்ட்டுங்க. இது புரிஞ்சாதான் இந்த நானே அபிமானப்படுற ஒரு ஜீவபாவம், இந்த கண்டினியூட்டின்னு யூ கேன் பிரேக் இட். அதுதான் ஹிருதய கிரந்தி விச்சேதவன. எந்த ஆதாரம் வச்சு கேட்டிப்போ அப்படி என்ன இது கிராஸ் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த கிராஸ் மைண்டுக்கு. நினைவு மொத்தம் கூட சொல்லலைங்க. இப்போ நீங்கள் கேட்கும் போதே என்ன ஒரு என்னுடைய வேர்டு, ஒரு எண்ணம், ஒரு சிதாபாசம் அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அது டிஸப்பியர் ஆகிறது. அந்த சிதாபாசம் டிஸப்பியர் ஆகாமல் அங்கே அதே ஒரு முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது அத்தியந்த சூக்ஷ்மமான வார்த்தை ஆரம்பித்தான நீங்கள் அங்கே நிந்திரி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு ஞானம் ஏற்படாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூட்டின்னு பண்ணுறோம். ஆனால் ஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம் அங்கே மெமரியில் அது இருந்துகிட்டே இருக்கிறது, மனசு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது அது இருக்கும் தவிர, பட் இந்த கண்டினியூட்டி இஸ் ஃபால்ஸ். விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த அபாவம் అనేది சொல்லும் போதும் நினைவில் கூட இந்த கண்டினியூட்டி అనేది ஒரு எண்ணம் செப்பரேட். இங்கே அப்படிப்பட்ட ஒரு கண்டினியூஸ் லைஃப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு கண்டினியூட்டி இல்லைன்னு அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஜென்ம கண்டினியூட்டி இல்லை. திங்க் பண்ணணும். நினைவு கூட எவ்ரி தாட் நம்ம தான் கண்டினியூட்டின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டு செய்கிறோம் தவிர கண்டினியூட்டி இல்லை. அது வேறு அது வேறு அது வேறு அது வேறு. எவ்ரி தாட், எவ்ரி ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நியூ நியூ நியூ. அப்படி அது எப்படி ஞாபகம் இருக்குது? என்ன வீட்டுக்கு தானே நான் போகிறேன்னா அது மெமரியில் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு. அந்த ஞானம்னால நீ அது அங்கே போவே கண்டினியூட்டின்னு சொல்கிற தவிர உண்மையாக பார்த்தா நினைவில் கூட இந்த கண்டினியூட்டி இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸர் ஆஃப் எவ்ரி ஆப்ஜெக்ட் அண்ட் எவ்ரி தாட் இஸ் எ நியூ சிதாபாசத்துடைய வேலை. ஸோ சப்ஜெக்டிவாக நம்மக்கிட்ட வந்தோம், திருஷ்டாந்தத்தின்னு தாஷ்டாந்தத்தோட கம்பேர் பண்ணிட்டார். ரெண்டு சொன்னேன், இன்னொன்று சொல்லணும். இப்போ ஜப்பம் சைலன்ஸு. ஸோ அந்த கேப் நீ கவனிச்சுட்டே இருந்தால், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸோ எண்ணங்கள் குறையும். அப்புறம் இது பண்ண அப்புறம் சமாதின்னு சொல்கிறோமா யோகத்தில், தியானம். சமாதியில் கூட இந்த அபாவம் வரும். அதனால தான் தூக்கம் பிரயோஜனம் இல்லை. நான் நினைவில் இருக்கும்போது இந்த அபாவஸ்தித்தினை கவனிக்க பழகணும். அது முதல் ஜப சாதனை மூலமாக, அப்புறம் தியானம், அப்புறம் சமாதி. ஆனால் சமாதி டெலிபரேட்லி நான் கிரியேட் பண்ணுற அபாவம் அங்கே அன்டெலிபரேட்லி என்னுடைய பிரமேயம் இல்லாமல் தூக்கம் தானே அபாவமாகிடுது, எண்ணங்கள் அபாவமாகிறது.
ஆனால் சமாதியில் நான் எனக்கு தெரிஞ்சு ஐ ஆம் கிரியேட்டிங் தட் தாட்லெஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு ஜபம் முதல் நிறைய கண்டினியூஸ் அப்சர்வேஷன் இது எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் தவிர அதனால் சமாதி அந்தளவுக்கு தாட்லெஸ் ஸ்டேட் అనేది எல்லாருக்கும் வராது. அப்படி தாட்லெஸ் ஸ்டேட் வரணுமான்னு இல்லை, கொஞ்சம் ஒரு செகண்டுக்கு 2 செகண்டுக்கு 3 செகண்டுக்கு வந்தால் கூட போகிறோம். ஆனால் அது நடக்கிறது தினந்தோறும் சில விஷயங்களுக்குள்ளே நம்ம கவனிக்கிறது இல்லை அதிகம். மொத்தத்தில் எதுக்கு 3 சொன்னான்னா, அபாவம்னா தூக்கம் எடுத்துக்கலாம், சமாதி நிலை எடுத்துக்கலாம், இல்லை இந்த சைலன்ஸ்ன்னு அப்சர்வ் பண்ணுற போது அங்கே இல்லை. அப்போது ஆனால் அங்கே அபாவத்தின்னு யாரும் தெரிவிக்க செய்கிறாரோ அப்போது ஓ அது தெரிய வைக்கிறது இது வைக்கணும் இப்படி நீ பிரித்து பிரவிவிச்சதாம் டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் இல்லையோ, டிஸ்கிரிமினேட் பண்ணால் புரியுறதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் 4 படிக்கிறோம். घटैकाकारधीस्ताचिद् घटमेवावभासयेत् घटस्य ज्ञातता ब्रह्म चैतन्येनावभासते. இப்போ இங்கேருந்து டாபிக் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டீப் அனாலிசிஸ் தொடங்கும். ஆல்மோஸ்ட் 70-75 வரைக்கும் இதே அந்த அளவுக்கு இந்த கூட்டஸ்தனை அப்படியே கூட்டஸ்தன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம இது முன்னாடி வேறு சந்தர்ப்பத்தில் சொன்ன விஷயமே தான். என்னன்றன்னா விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஓகே, இது எல்லாமே பஞ்சதசி கேட்கணும் படிக்க சொல்லணும்னா கூட இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாகிறது இங்கே சம்ஸ்கிருத வார்த்தைகள். இதுக்கு பேர் எபிஸ்டமாலஜி என்னவன். அதனால் அந்த விருத்தி வியாப்தி என்ன பல வியாப்தி சொல்லியிருக்கோம், இப்போ ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் அது இங்கே திரும்பி ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா घटैकाकार वृत्ति धीस्ता चित् घटमेव अवभासते. இப்போது घटத்தினை உதாரணம் எடுத்துக்கிறார். உள்ளே சொல்லியாச்சு நம்மளை பற்றி, மறுபடியும் இஸ் கம்மிங் அவுட் டு தி எக்ஸ்டர்னல். ஓகே, ஒரு உதாரணம் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த घटத்தினை நான் உங்களுக்கு காமிச்ச உடனே இது முன்னாடியே உங்களுக்கு இந்த घटज्ञाனம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், அது வேறு. இப்போ கூட இது காட்டின உடனே என்னாச்சு, உங்கள் மனசில் சிதாபாசம் घटம் ஜடம், கண்ணு ஜடம், மனசு ஜடம், அப்புறம் இப்படிப்பட்ட இந்த 3மே ஜடமாக இருக்கும்போது எப்படி தான் யார் தெரிஞ்சுக்கிறான்னா, அந்த மனசில் ஒரு தாட் घट பாட்டு தாட். ஓகே, பாட்டுன்னு சொல்லக்கூடாதா, பாட்டு தாட். நேராக கேட்காம அப்புறம் கேட்கும்போது என்ன சொன்னார், பாட்டு தாட்டை ஆகிடும். அப்போது அது அந்த தாட் ஷுட் பி என்வலப்டு பை, அப்படின்னா பின்னாடி சிதாபாசம் அப்படியே வரணும், வந்தால் தான் பிரகாசித்து தென் ஓன்லி இது घटம் அనే ஞானம் நாலேஜ் ஏற்படும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. அப்படின்னா ஒரு விருத்தி உடனே இது மாற்றிட்டா டாக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து வச்சு பாருங்க. ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இல்லை, நீங்கள் இப்படி பாருங்கோ. ஹை, இப்படி பார்த்தா இங்கே 100 கணக்கில் பொருட்கள் இருக்கேன். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல, அந்தந்த சிதாபாசம் டக்க 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 அப்பா, அதுதான் சொன்ன சூப்பர் சானிக்குன்னு, அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அது கூட கம்பேரிசன் கிடையாது. அவ்வளோ
அதனால தான் மனசுடைய எண்ணங்கள் வேகம் குறைச்சிடுன்னு சொல்கிறதே. சித்தவிருத்தி நிரோதகான்னா மொத்தம் இல்லாமல் முதல்ல குறை. அதனால தான் வசிஷ்டர் யோகக்கு அர்த்தம் மன பிரஷ்னம் உபாயா யோகா. மனசுன்னு ஸ்லோ பண்ணு. சடன் பிரேக் போட முடியாது, போடக்கூடாது. வண்டி டுமால்னா பல்ட்டி அடி. ஸோ விருத்தி வியாப்தி இது ஸோ சிதாபாசம் என்ன பண்ணுறதுன்னா, சிதாபாசத்துடைய வேலை இட் ரிவீல்ஸ் ஓன்லி த ஆப்ஜெக்ட் இருக்கேன்னு தாட்னு மட்டும் கிரியேட் பண்ணோம், பாட் தாட். பட் ஐ நோ திஸ் இஸ் த பாட். அந்த ஞானத்தினே அதுக்கு பேர் பலவியாப்தி ஃபைனல்லி. பட் இந்த ரெண்டுனே எப்படி செப்பரேட் பண்ணுறது, ரெண்டு அப்படி இருக்கானது கூட நமக்கு கவனிக்கவே முடியாது. சாஸ்திரம் சொல்லி இப்படி ஆச்சாரம் சொன்ன தவிர விருத்தி வியாப்தி பலவியாப்தி நமக்கு என்ன தோணுதுன்னா, மொத்தம் ஜஸ்ட் ஐ சா இட், ஐ நோ இட் அந்த மாதிரின்றேன். யூ சா இட் பட் யூ காட் இட் பட் யூ டோன்ட் நோ. அந்த தெரிஞ்சுக்கிறது ஐ நோ திஸ் இஸ் த பாட், திஸ் இஸ் த பாட் தாட் வந்துச்சு. அதே காரணம் சிதாபாசம் போய் அதினை என்வலப் பண்ணாதான் இட் ஹேஸ் டு எம்ப்ரேஸ் anything. So flower, immediately it's happened. Okay, pushpa vritti, ghata vritti, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நாலேஜுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விருத்தி வியாப்தி பண்ணணும். ஸோ இந்த சிதாபாசம் முதல்ல அதினை பிரகாசிக்க செய்யலைன்னா, அங்கே விருத்தி வியாப்தி ஏற்படலைன்னா ஞானம் ஏற்படாது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஞானம் சிதாபாசம் செய்கிறது. எதை சொல்கிறார் இங்கே, घटैकाकार धीस्तचित् घटमेव அவபாசதே. இப்போ ஃபஸ்ட்டு இது காமிச்ச இப்போ சிதாபாசம் இந்த घटத்தின் மட்டும் காட்டி உங்களுக்கு இது घटமணி தெரிஞ்சுக்கிற பலவியாப்தின்னு சிதாபாசம் பண்ணல. ரெண்டாவது வரியில் அதான் சொல்கிறாரு, घटस्य ज्ञातता ఇది घटम అని உனக்கு கன்ஃபார்மா this is the pot, I know this is the pot that I know and I know this is the ఇది కొడం అనేది எனக்கு ఇది కొడం అనేది చిదాభాసం சொல்லிச்சு. ஆனால் இது కొడమని எனக்கு தெரியுமனே ஞானம் பல வியாப்தி ஃபைனல் த கூட்டஸ்த சைத்தன்யம் தான் பண்ணுறது. அதான் இங்கே சொல்கிறாரு, घटस्य ज्ञातता த ஃபைனல்லி திஸ் இஸ் த பாட், ஐ நோ திஸ் இஸ் த பாட். அதுதான் முக்கியம். எனக்கு இது घटம், இது घटமனு எனக்கு தெரியும், எனக்கு தெரியுமனு எனக்கு தெரியும். அது பல வியாப்தி. அது இங்கே ரெண்டாவது இதில் घटस्य ज्ञातता ஃபைனல்லி பிரம்ம சைத்தன்யேன ஏவ. பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்த சைத்தன்யம். திரும்பி வார்த்தை மாற்றிட்டார், கன்ஃபியூஸ் ஆக வேண்டும். பிரம்ம கூட்டஸ்த சைத்தன்யத்தினால தான் அவபாசத்தே. ஸோ விருத்தி வியாப்தி பல வியாப்தி. ஓகே, இதுதான் எல்லா ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுடைய நாலேஜுக்கு. இது ஞானம் தானே. என்ன ஞானம்? வரலி ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லி இது எதுக்கு சொல்கிறார் இங்கே? சிதாபாசத்துக்கு கூட்டஸ்துக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்கிறதுக்காக, அந்த காமன் ஸ்பெசிஃபிக் விஷயம் சொல்கிறதுக்காக. ஓகே, ஸ்பெசிஃபிக் இது அது மட்டும் காட்டும். இன்னொன்று, இப்போது உங்களுக்கு கட்டம் காட்டிட்டா புஷ்பம் ஃப்ளவர் தெரியல, அப்புறம் இதை எடுத்துகிட்டு ஃப்ளவர் காட்டிட்டா கட்டம் தெரியல. ஸோ ஒன்று தெரியுறது, இன்னொன்று தெரியல. அது ஸ்பெசிஃபிக்காக காட்டுறது. அடுத்த கேள்வி ஒரு சொல்லுவார், எனக்கு இப்போது கட்டம் தெரியலையே,
ஆர் யூ சீயிங் த பாட்? நீங்கள் தான் மறைச்சு வச்சுட்டு ஹவ் யூ நோ? எப்படி தெரியும் உங்களுக்கு? அபாவம், அது இல்லைன்னது கூட தெரிகிறது. இது சிதாபாசம். இப்போ ஆப்ஜெக்ட்னு பார்க்கலையே, சிதாபாசம் போய் ஆப்ஜெக்ட்னு பார்த்தா தான் அது உடனே பாட்டுன்னு கொண்டு வரும். தாட்டு தப்பு சொன்னவன், கவனமாக இருந்தீங்களா? தாட்டு கொண்டு வரல, அதனால் அது இல்லை. இப்போ அது இல்லைன்னது கூட பிரகாசிக்க செய்கிறது பிரம்ம சைத்தன்யம். சரி, இது இந்த ஸ்லோகத்தில் பாயிண்டில். பட் இவருடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் கூட்டஸ்த சைத்தன்யத்துக்கு சிதாபாசத்துக்கு எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுன்னா, இதோ விருத்தி வியாப்தின்னு முதல்ல அது பண்ணுறது. அப்புறம் அது அந்த பல வியாப்தி விருத்தி வியாப்தி வார்த்தைகள் இங்கே அவர் உபயோகப்படுத்தலை. கடசிய ஜாததா நாலெட்ஜ் என்ன த ஃபஸ்ட்டு அது இருக்கேன்னு தெரியுறது த பாட். அதனால சொல்கிற தாட். பட் அது கன்ஃபார்மாக அது ஐ நோ అనేది சொல்கிறது யார்? ஐ நோ திஸ் இஸ் த பாட் అనేది பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்த பண்ணுறார். சரியா? அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தி ஏற்படும் போது திரிபுட்டி ஏற்படுறது. மூணும் அங்கே த நோயர், நாலேஜ் அண்ட் தி நோன், மூணும். அப்போ இந்த மூணுமே இந்த சிதாபாசம் ஞானத்தினை அப்படி இப்படி உருவாக்கும் போது ஏற்படுறது. உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பல வியாப்தி உத்தி வியாப்தி பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதோ, அப்போது பிரம்ம ஜானத்தில் நான் பிரம்மன்னு சொல்கிற அந்த அதை கூட விருத்தி ஞானம் தானே. அங்கே என்ன சொன்னோம்? ஆமாம், இதுக்கு விருத்தி ஞானம் வேணும், விருத்தி வியாப்தி. ஆனால் பல வியாப்தி தேவையில்லை. பிகாஸ் ஐ மைசெல்ஃப் இஸ் தட். அங்கே பல வியாப்தி ஏற்படுறதுக்கு என்ன வேறு இருக்கு? இஃப் இட் இஸ் அப்பார்ட், எனக்கு அப்பாற்பட்டதாக தனியாக இருந்தால் அங்கே பல வியாப்தி ஏற்படணும். நானாவாக இருக்கும்போது அங்கே பல வியாப்தி ஏற்படாது. அந்த பாயிண்ட்டு கூட ஜஸ்ட் ஞாபகம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது. அகம் பிரம்மாஸ்மி இதில் விருத்தி ஞானம் மட்டும் போதும், பல வியாப்தி விருத்தி வியாப்தி மட்டும், பல வியாப்தி அவசியமில்லை. சரி, அதனால் இந்த திரிபுட்டி நம்ம அப்பப்போ பிரேக் பண்ணிவிட்டு திரிபுட்டி அநேகம், அதான் ஒரு எண்ணத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு திரிபுட்டி ஏற்படுறது. ஆனால் ஒரு திரிபுட்டிக்கு இன்னொரு திரிபுட்டிக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மூணு கூட்டணி. ஓகே, எப்போ திரிபுட்டி ரஹித ஞானம் ஏற்படுது அது சுத்த ஞானம்னு சொல்கிறது. ஏன்னா திரிபுட்டி ஏற்படுறது போகிறது, அதே அது தனக்கு தானாகவே உடஞ்சி போகிறது. இப்போ இது காட்டும் போதோ சிதாபாசம் அது விட்டிச்சு, அது காட்டும் போது இது விட்டிச்சு. அது அப்படி காட்டுறதே மறைஞ்சு போகிறது, காட்டுறதே மறைஞ்சு போகிறது. அப்படி சொல்லி 5வது ஸ்லோகத்தில் அஜ்ஞாதத்வேன பாதோயம், அஜ்ஞாதத்வேன घटो बुद्ध्युदयात् पुरा ब्रह्मणैवोपरिष्टात्तु ब्रह्मणैवोपरिष्टात्तु ज्ञातत्वे नित्यसौभिदाम्. இப்போது இங்கே ஒரு கேள்வி அப்படியானு ஒரு வேளை சந்தேகம் வந்தால் என்னது, இப்போது கடந்தான் இங்கேயும் எக்ஸாம்பிள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் ஐம் கேரிங் த பாட். குடம் தெரியறது அనే அறிவு, குடம் எனக்கு தெரியலன்னு அறிவு. The presence and absence of the knowledge of the pot. ரெண்டு இருக்கா? இங்கே இதில் கேள்வி என்னன்னா, இந்த தெரிகிறது ரெண்டு விதமாக, இல்லைன்னு தெரிகிறது,
இருக்கின்றதுன்னு தெரிகிறது. த பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ், இது ரெண்டுமே கூட்டஸ்த சைத்தன்யத்தினால தான். இது ரெண்டுமே கூட்டஸ்த சைத்தன்யத்தினால தான். எப்படி? எதனால? கூட்டஸ்த சைத்தன்யனால தான் இது ரெண்டுமே தெரியுது. அனி சந்தேகம் வந்தா, இல்லை இந்த மாதிரி கேள்வி இன்னொரு விதமாக இதே, இப்போ கட்டம் இருக்கேனே ஞாதத்துவம், ஞாததா வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் இல்லையா? எது இது இருக்கேன்னு தெரிய வைக்கிறதோ அதுதானே சொன்னோம். இப்போது பிரம்ம சைத்தன்யத்தினால மட்டும்தான் இது இருக்கே. திஸ் இஸ் த பார்ட், ஐ நோ திஸ் இஸ் த பார்ட், அது இம்பார்ட், ஐ நோ அப்படின்னு சைத்தன்யம் தானே இந்த கட்டத்தினை காட்டிட்டு இருக்கிறது. எதுக்கு நடுவில் சிதாபாசத்தினை கொண்டு வரீங்க? ரெண்டுமே இது இருக்கேனது கடைசியில் பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்தம் தான் தெரிஞ்சுக்கிறது, இது இல்லைன்னது கூட கூட்டஸ்தம் தான் தெரிஞ்சுக்கிறது. வாட் இஸ் த நீட் ஆஃப் இந்த சிதாபாசத்தினையே புத்தி விருத்தி, அந்த சிதாபாசத்தினை ஏன் அங்கீகரிக்கணும், இங்கே ஏன் கொண்டு வரீங்க? அது இப்போ அதை சொல்லலை என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு டவுட்டு வந்தா அப்படிதாப்பா. இங்கே ரெண்டு என்ன சொல்கிறாரு? அயம் கடஹா, இது திஸ் இஸ் த பாட் அப்படின்னே ஒரு புத்தி விருத்தி, புத்தி உதயாத் புரா. இந்த பாட் நாலெட்ஜு, சி பாட் நாலெட்ஜ் வேறு, திஸ் இஸ் த பாட் ஐ நோ అనేది வேறு. அதுதான் சொல்கிறோம், சிதாபாசம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு திஸ் பாட் நாலெட்ஜ். அது அப்படி ஜஸ்ட் காட்டிச்சு, அது கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது கூட்டஸ்தம் பண்ணோம். ஸோ இங்கே அயம் கடஹா அப்படின்னு இது கடமணி உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி, அப்படின்னா சிதாபாசம் போய் இது என்வலப் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறார். இங்கே பார், புறா புத்தி உதயாத் புறா, அப்படிப்பட்ட ஒரு புத்தி விருத்தி உருவாக்குறதுக்கு முன்னாடியே அக்ஞாதத்வேன தெரியாதனே ஒரு அபாவ ரூபத்தில் பிரம்மணா ஏவ பாதக, அந்த தெரியாதனே ஆப்சன்ஸ்னு வந்து யாரு தெரிவிக்கிறா? பிரம்மணா ஏவ, பிரம்மணான கூட்டஸ்தனால தான் தெரிவிக்கப்படுறது. ஓகே. ஆனால் பொதுவாக முதல்ல சொன்னது என்ன? உபரிஷ்டாத்து. அப்படி என்ன அர்த்தம்? பாட்டு தாட்டு ஏற்படாமே பாட்டு இருக்கேனே ஐ நோ த பாட் అనేది ஏற்படாது. ஓகே, ரொம்ப சிரமம்தான், நானும் சிரமப்பட்டு சொல்லிட்டுருக்கேன். ஓகே, குட். உபரிஷ்டாத்துன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி பாட், அந்த நாலேஜ் இருக்குது. பிரம்மணா ஏவ உபரிஷ்டாத்துன்னா இந்த ஆஃப்டர் தி ஸ்பாட் நாலேஜ் சிதாபாசம் ஃபஸ்ட்டு தெரிவிச்சா தவிர, அந்த சிதாபாசம் அசோசியேஷனால் இது மேலே முதல் சிதாபாசம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இது பாட்டு தாட்டுன்னு உருவாக்குனாதான் அது வந்து பிரம்ம சைத்தன்யம் வந்து ஐ நோ திஸ் இஸ் த பாட்டுன்னு அது கன்ஃபார்ம் பண்ணும். அதான் சொல்கிறாரு, அசௌ ஞாதத்வேன. நீ கேட்ட இல்லை எதுக்கு ரெண்டு வேணுமா, இந்த டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு. கடைசியில் ரெண்டுத்துன்னு தெரிவிக்கிறது இதுதான், பிரம்ம சைத்தன்யம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த
இல்லாதனேது பிரம்மச்சைத்தன்யம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தெரிஞ்சதானே தெரியணுமன்னா முதல்ல அது நீ ஃபஸ்ட் அப்படி தாட் ஃபார்மில் கொண்டு வந்து ஹைலைட் பண்ணுறது வந்து சிதாபாசந்தான். அப்போது நீ என்ன கேட்ட, சிதாபாசத்தை எதுக்கு நடுவில் கொண்டு வரீங்க, அந்த பிரம்மச்சைத்தன்யமேக தான் தெரிஞ்சுக்கிறது கடைசியிலன்னா, அப்போது அதனால தான் பிரம்மனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால ஞானிக்கு ராத்திரி பகல் தெரியல, ஞானிக்கு வேற்றுமை தெரியல. இப்படியெல்லாம் உபனிஷத்து சாஸ்திரம் சொல்லும் போது நமக்கு என்ன இப்போ இது விசாரணை பண்ணாத ஏன்னா அவருக்கு தெரியும் இது மூவ் ஆகிட்டே இருக்கிற ஜலம் எப்படி இருக்கு. நீ ஒரு டம்ளர் இப்படி டம்ளர்னு ஒரு ஆட்டை அப்படி சொட்டி எடுத்துக்கிட்டோம் கங்கா ஜலம், அடுத்தது இன்னொன்று எடுக்கணும், அந்த ஜலம் இல்லை, அது வேற. இது இப்படி இதை ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. இது திருப்பி ஏற்படுறதே போகிறதே ஆகிடுதே போகிறதே. அதனால தான் இந்த ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் எல்லாம் கூட மித்யா ஞானம். அதில் ஒன்றும் சத்து இல்லை, நிஜம் இல்லை அதில். ஆனால் இந்த புத்திக்கு எவ்வளோ சொன்னால் கூட இவன் அந்த கண்டினியூட்டி அதுதானே அஜ்ஞானம் அஜ்ஞானம் அஜ்ஞானம்னு. நீ ஞானஸ்வரூபமாக இருக்கும்போது நீ எப்படி அஜ்ஞானத்தில் இருக்கன்னா அபரிபூர்ண ஞானம். ஞானம் நீ ஞானம்தான், ஆனால் இப்படி கொஞ்சம் மறைச்சி நீ வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் அபரிபூர்ண இன்கம்ப்ளீட் நாலேஜ் ஓன்லி. ஸோ அதனால் அந்த மாதிரி சந்தேகம் வச்சுக்காது. இப்படி இந்த பிதான்னா இந்த டிஃபரன்ஸு இருக்கே ஞாத்தத்வேன இதி அசௌ. அதனால தான் மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதே நிறுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ரொஜெக்ட் என்ன, மைண்டே வேண்டாம், நானாக இருக்கிறேன். ஆனால் அது நமக்கு எட்ட மாட்டேங்குது. மைண்ட் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். அதனால் சுவாமிஜி கேட்பார், வித்தவுட் தி ஃபார்ம் நான் எப்படி இருப்பேன், ஆகாயம் போலன்னு விசாரணை பண்ணு. ஃபார்ம்லெஸ் வித்தவுட் ஃபார்ம்னா ஹவு ஐ வில் பி. இமேஜின் பண்ணு சும்மா, பரவாயில்ல, இதெல்லாம் இமேஜினேஷன் தானே. இப்போ அது இமேஜின் பண்ணு. அது இமேஜினேஷன் இல்லை, சாஸ்திரம் சொல்கிறது அது சத்தியம்தான். அரூபம், ரூபமே இல்லாத நானும். ஸோ அப்படி இந்த சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது ஞானது. இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நாலேஜுக்கு சிதாபாசம் வேணும். அது அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது பலவியாப்திக்கு பிரம்ம ஜானம், இது கூட்டஸ்த சைத்தன்யம் இருக்கணும். இல்லைனேது ஆப்சன்ஸ் தெரிஞ்சுக்கிறது கூட கூட்டஸ்தம் இருக்கிறதுனால அது எப்பவுமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விதமாக சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் இது ஏன் இது இப்படி இன்னும் சந்தேகம், இதே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாரு. மேபி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கொஞ்சம் டர்ஸ் ஸ்லோகம்ஸ் எல்லாமே சம்ஸ்கிருதமே எடுத்துகிட்டு சொன்னாலும் நமக்கு புரியாது. முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிற சாராம்சம் என்ன சொல்ல விரும்புகிறாரு, கடைசியில் நம்முடைய அட்டென்ஷன் எங்கே போகணுமென்னு. அதனால் பல வார்த்தைகள் பல சம்ஸ்கிருத பதங்கள் கேட்டதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. மறுபடியும் கூலாக சிந்திக்கணும். சப்ஜெக்டிவாக சிந்திச்சுக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். வேறே வழி இல்லை. ஸோ எனிஹோ வெரி இன்ட்ரெஸ்டிங் தான். அது ரசிக்க தெரிஞ்ச அந்த என்ன சொல்கிற சித்த ஏகாகிரதா அனலைசிங் பவர் இருந்தால் வரும். அது வச்சு தான் கடைசியில் சத்தியத்தில் நிற்கணும்னு அது வேணும். இப்போ இது எப்போ சிரமமாக இருக்கிறதோ என்ன ஆகுமுன்னா நமக்கு எதுனா தூக்கம் வரும், இல்லைன்னா பசி வரும்.
இது ரெண்டு வந்து ஞாபகப்படுத்திட்டேன். என்ன அது புரிஞ்சுக்கலன்னு என்ன போகுது அப்படின்னு. பஞ்சதசி படித்து புரிஞ்சுக்கலன்னாலும் பரவாயில்லப்பா, நீ எப்படியாவது. அதனால தான் சொல்கிறோம், ரொம்ப சின்ன வயசுலேயே படிக்க தொடங்கணும். பாருங்க, ரொம்ப ஏஜ் அது ஆகி சரீரமும் மனசு சோ மச் சுற்றி சம்சாரம் எல்லாத்தையும் வச்சு அது அப்புறம் அட்லீஸ்ட் தியாகம் பண்ணன்னா உட்டி கொடுக்க மாட்டோம். அதுதான், நீ உட்டி கொடுத்தாவே போதும், இது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் உட்டி கொடுக்கறதுனது எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கோ. அதனால இப்போ நின்று பழகிட்டா கொஞ்சம் முன்னாடியில் நின்று அப்புறம் சரியாயிடும். அதனால் everything is fine. Okay. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Hari Om. That's it.